Hello guys, welcome to Seamless YouTube channel. இன்னைக்கு நம்ம பேச போறது Windows 11 நியூ வெர்ஷன் நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண இயலுமா, அது போல வேர்ட்ல நிறைய பேர் பாவிக்கிற டிக்டாக் ஆப் உங்களோட போன்ல மட்டும் இல்லாம உங்களோட கம்ப்யூட்டர்லயும் இன்ஸ்டால் பண்ண இயலுமான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்துட்டு போல சில வருடங்களுக்கு பிறகு, அதாவது விண்டோஸ் 10க்கு பிறகு விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த லான்ச் ஈவென்ட்ல விண்டோஸ் 11 இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் நினைவிற்கு முதல் விண்டோஸ் 11 லீக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் தான் ஒஃபீஷியல் லான்ச் ஈவெண்ட்லையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், அப்போ அதில் ஒரு வெளியான வீடியோ இதுவும் ஒன்று தானே? ஓகே, கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, அது போல் புது வகையான தீம்ஸ், நியூ லுக், பர்சனலைஸ் பண்ணக்கூடிய VX ஆட்டோமேட்டிக், நம்மளோட தகவல்களை அடாப்ட் பண்ணக்கூடிய வசதி, அது போல் டச் அல்லது பென் ஒர்க் பண்ணக்கூடிய வசதி, மல்டி டாஸ்கிங், கேமிங் அண்ட் மைக்ரோசாஃப்டோட எல்லா பிராண்ட் கம்ப்யூட்டர்ஸும் ஒர்க் பண்ணக்கூடிய வசதி போன்றதை உள்ளடக்கிய ஒன்றாக தான் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுபோல் இந்த ஈவெண்ட்ல விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது போல விண்டோஸ் ஹெலோ பற்றி, விண்டோஸ் ஹோம் சென்ட் பண்ணிக்கிறது பற்றி, கிளவுட் அக்செப்ட் பண்ற டாக்ஸ் மற்றும் ஆப்ஸ் பற்றி, அதுபோல விண்டோஸ் 11 இருக்கிற அலைன்மெண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட், அழகான லுக், கலர், டெக்ஸ்ட், நியூ அனிமேஷன் மற்றும் டிரான்சிஷன், தீம்ஸ்ல இருக்கிற ரவுண்டட் கோர்னர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி ஈவெண்ட்ல பேசினாங்க. அதுபோல மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷன் சொல்றாங்க விண்டோஸ் 11ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் 10ல இல்லை, அதாவது விண்டோஸ் 10ல இருக்கிற இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் 11ல அடாப்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதாவது விண்டோஸ் 10 விட கம்ப்யூட்டர் ஸ்லீப்ல இருந்து வேக் ஆகிற டைம் குறைவுன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பீடை கூட்டிக்காங்களாம், இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுபோல விண்டோஸ் ஹெலோ ரொம்ப செக்யூர் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி, யூசர் ரிலேட்டடான ஒரு OS இருக்குன்னு சொல்றாங்க. அதுபோல் விரும்பிய ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா ப்ரௌஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதாவது விசேடமா விண்டோஸ் அப்டேட் வந்து முதல்ல விட 140% குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்காங்களாம்னு சொல்றாங்க. அதுபோல லோ எனர்ஜி கன்சியூம் பண்றதால லேப்டாப் யூசர்ஸ் நிறைய நேரத்துக்கு பாதிக்க இயலும்னு சொல்றாங்க. அதாவது முன்னைய OS வந்து நிறைய பேட்டரி கன்சியூம் பண்ணுது, அதாவது பவர் கன்சியூம் பண்ணுது. ஸோ லேப்டாப் யூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 hours 3 hours தான் ஒர்க் பண்ணலாம். பட் விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் லோ எனர்ஜி கன்சூம் இருக்கிறதால நிறைய நேரத்துக்கு லேப்டாப் யூசர்ஸ் பாவிக்க இயலுமாம்னு சொல்றாங்க. அதாவது விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக்யூரிட்டி பத்தி ரொம்ப கவனம் செலுத்திருக்காங்களாம். அதுபோல மல்டி டாஸ்கிங், அதுக்கு விண்டோஸ் 11ல ஸ்னாப் லே அவுட் என்று சொல்றாங்க. இதுல காட்டுறது போல ஸ்க்ரீனை இப்படி நிறைய பிரிச்சு ஒர்க் பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. உண்மையாவே சொல்றதுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா என்று தான் சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கிங் லோட் மற்றும் டைமை குறைச்சி கொள்ளவும் இயலும். அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பேண்டமிக் சிச்சுவேஷன் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது எதுலன்னு சொன்னாலும் தொடர்பாடல் விஷயத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ விண்டோஸ் 11ல இருக்கிற தொடர்பாடல் சாஃப்ட்வேர் அதாவது ஸ்கைப் தான். பட் இந்த முறை ஸ்கைப்பை விட்டுட்டு MS Teams பத்தி கதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு சொன்னோம், அது விண்டோஸ் 11ல பில்டிங் டீம்ஸ் ஆப் வசதி இருக்கு. அதாவது சட்டிங், வீடியோ காலிங், மீட்டிங் கிரியேட் பண்றது போன்ற எல்லாத்துக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆப்பை யூஸ் பண்ண இயலுமாம்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விசேடமா விண்டோஸ் டெப் மோட் பத்தி பேசினாங்க. விண்டோஸ் 11ல டெப் மோட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. டச் மோட், ப்ரைசைஸ் பண்ற வசதி, ரொட்டேஷன், அதுபோல கீபோர்ட் இல்லாம பாவிக்கக்கூடிய வசதி, நியூ டச் கீபோர்ட் அண்ட் பென்ல ஒர்க் பண்ணக்கூடிய வசதி, வாய்ஸ் டைப், எடிட்டிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலமா மூவிஸ், டிவி ஷோஸ் பார்க்க இயலும் என்றும் சொல்றாங்க. விண்டோஸ் OS பொறுத்த வகையில கேமிங் ஒரு ஸ்பெஷல் பர்பஸா தான் இருக்கும். சோ இதுலயும் விண்டோஸ் 11ல மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் மற்றும் ரன் பண்றதுக்கு நிர்மாணிப்பாங்க. அது மட்டும் Android apps யூஸ் பண்ணக்கூடிய வகையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் மட்டும். உதாரணத்துக்கு இவங்க எதை ரன் பண்ணி காட்டிருக்காங்கன்னு சொன்னா டிக்டாக் ஆப் தான் ரன் பண்ணி காட்டிருக்காங்க. வேர்ட்ல ஹியூமனோட ரொம்ப ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னா டிக்டாக் தான். ஸோ இவங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட சாஃப்ட்வேர்னு சொன்னாலும் டிக்டாக். அதாவது அமேசான் ஸ்டோர் மூலமா தான் Android ஆப் டவுன்லோட் பண்ணி கொள்ள இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் அமேசான் அக்கௌண்ட்டும் இருந்தா உங்களோட விண்டோஸ் 11 கம்ப்யூட்டர்ல Android ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வசதி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல டிக்டாக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மட்டும் இல்லாம Android கேம்ஸும் டவுன்லோட் பண்ணி விளையாடக்கூடிய வசதி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண வேணும்னா, அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் 64-bit கம்ப்யூட்டர் இருந்தா 4GB ரேமும் 64GB ஸ்டோரேஜும் இருந்தா உங்களாலையும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இது விண்டோஸ் 11 ஃப்ரீயா இல்லைன்னா பே பண்ணி எடுக்கணுமான்னு யோசிப்பீங்க. ஓகே,
மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷன் சொல்றாங்க விண்டோஸ் 7 மற்றும் 8 இருக்கிறவங்களுக்கு விண்டோஸ் 10 ஃப்ரீயா அப்டேட் கொடுத்த மாதிரி விண்டோஸ் 10 ஒஃபிஷியல் யூசர்ஸ்க்கு விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்டேட்டா கொடுக்குறாங்க. அதை இன்னும் ரிலீஸ் பண்ணல, கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றபடிக்கு விண்டோஸ் 10 யூசர்ஸ் இல்லாதவங்க விண்டோஸ் 11 பெற்றுக்கொள்ள வேணும்னா அவங்க பே பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ விண்டோஸ் 11 பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஷுவராக அப்டேட் பண்ணி கொள்றதா இல்லை விண்டோஸ் 10லேயே இருப்போமான்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.